ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாடு போற்றும் நற்றமிழறிஞர் நாவுக்கரசர் திரு ஔவை நடராஜனார் அவரை பற்றி தான் வாழ்நாள் முழுக்க அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். அவருடைய பேரன்புக்கு என்றென்றுக்கும் என் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பிறந்தநாள் ஜூலை 19, 2009ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். அவர் எனக்காக காத்திருந்தார். நான் அலுவலகத்திலிருந்தே தாமதமாக வந்தேன். வந்தபோது வாரி அணைத்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்னையே காரில் அழைத்து கொண்டு போய் பாண்டி பஜார் டைட்டானிக் அந்த கடிகாரம் வாட்ச் கடையில் போய் எனக்காக இந்த வாட்சை வாங்கி கொடுத்தார். இன்றைக்கும் அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறேன். வாங்கி கொடுத்து விட்டு அவரிடம் ஒரு குறை இருந்தது, என்னை பற்றி ஒரு குறை. என் அப்பா என்ன சொன்னார், முற்போக்கு சிந்தனை நெடி அதிகமாக இருக்கிறது, என்னோட வார்த்தையில் பேசுகிற போது கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறானே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அதை அவரிடம் சொல்லியிருந்தேன். உடனே என்னை மயிலாப்பூரில் இருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அழைத்து சென்று என் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கிருந்து என் தந்தையாருக்கு ஃபோன் செய்தார். ஃபோன் செய்துவிட்டு, நீங்கள் ஒன்றும் உங்கள் மகனை பற்றி கவலைப்படாதீர்கள், அவன் ஒன்றும் நாத்திகனாக மாறிவிடவில்லை, அவனோடு சேர்ந்து நான் தான் பக்தி மகனாக மாறியிருக்கிறேன், இதோ கோயிலுக்கு அர்ச்சனை செய்திருக்கிறோம் என்று எங்கள் அப்பாவிற்கு சொன்னார். எங்கேயோ இருக்கிற அப்பா என்னை பற்றி கவலைப்படுகிறாரே என்ற அந்த உணர்வை புரிந்து கொண்டு எனக்காக கோயிலுக்கு அர்ச்சனை செய்து என் தந்தையிடம் பேசி அந்த நெகிழ்வான சம்பவங்களை எல்லாம் நான் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கிறேன். யார் செய்வார்கள்? என் மீது அவர் கொண்டிருந்த பேரன்புக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன். ஔவை நடராஜரால் தமிழ் அமுதம் மட்டுமில்லை, ஒரு அன்பு அமுதம் கூட அவர்தான்.